வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பரக்கணம் பேசுறேன். நம்மளோட சேனல்ல அதாவது பிளான் சம்பந்தப்பட்ட எண்ணற்ற பதிவுகள் கண்டினியூஸா போட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு திசை பார்த்த ஒரு அமைப்புகள் இருந்தாலும் சரி, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு திசை பார்த்த மனைகளுக்கு எப்படி வாஸ்து அடிப்படையில் பிளானை போடுறதுன்றதெல்லாம் நான் நம்மளுடைய சேனல்ல கண்டினியூஸா பதிவுகள் போட்டு வந்துட்டு இருக்கோம். ஒன்று திசை திரும்பிய பிளான்களுக்கு வடக்கு பார்த்துருக்கோம், வடகிழக்கு நோக்கி இருக்கோம். அந்த டிகிரி மாறி இருக்கும், சேஞ்ச் ஆயிருக்கும். ஈஸ்ட் ஃபேசிங் நினைச்சிட்டு இருப்போம், சவுத் ஈஸ்ட் அக்னிமுலையை பார்த்துருக்கோம். தெற்கு நினைச்சிட்டு இருப்போம், தென்மேற்கு திசையை நோக்கி இருக்கும். மேற்கு நினைச்சிட்டு இருப்போம், வடமேற்கு பகுதியை பார்த்தோம். இது போல திசை மாறி இருக்கக்கூடிய பிளான்களுக்கு எப்படி பிளான் போடுறதுன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப அதனுடைய வரிசையில அற்புதமான தெற்கு பார்த்த ஒரு மனைக்கு எப்படி அதே தெற்கு திசை நோக்கி அமைப்புகளை தலைவாசல் வச்சு பிளான் அமைக்கிறது அப்படின்றத நம்ம காட்ட போறோம். எப்பவுமே நான் ஒரு பிளான் போடும்போது ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் மனையடி சாஸ்திரம், அப்படி இல்லைன்னா வாஸ்து சாஸ்திரம், குழிக்கணக்கு சார்ந்த விஷயங்கள். ஒண்ணு குழிக்கணக்கு அடிப்படையில் அகல் நிலத்தை எடுக்கணும், இல்ல மனை சாஸ்திர அடிப்படையில் அகல் நிலம் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஜாதகத்தை அடிப்படையில பார்த்து அந்த மனை என்பதை அமைக்கணும். இடம்லாம் கரெக்டா டிகிரி வைஸ்ல கரெக்டா சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்றலாம் கண்டிப்பா நான் கேட்பேன். திசை திரும்பிய மனைகள் சொல்லல, அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் என்பது போட வேண்டியது இருக்கு. இன்னும் நம்ம அவங்க ஜாதக அடிப்படையில் யார் பேர்ல லேண்ட் இருக்கோ அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்க ஜாதகத்தை பேஸ் பண்ணி தலைவாசல் அமைப்பு முக்கியமான விஷயங்களை அமைச்சு அந்த மனையை அமைக்கும் போது நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல என்பது இருப்பாங்க. பொதுவாகவே இந்த தெற்கு பார்த்த பிளாட்லாம் பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு தான் நல்லது, தெற்கு மேற்கு நல்லது சில பேர் நினைச்சிட்டு அப்படி கிடையாது. தெற்கு பார்த்த பிளாட் பொறுத்தவரையில அந்த இடத்துல அந்த திசையை நோக்கி தலைவாசல் அமைச்சு கட்டும் போது நல்ல ஒரு அபரிவிதமான பொருளாதார அமைப்புகளை கொடுக்கும். பொதுவாகவே ஒரு பிசினஸ் மேனா இருக்கக்கூடியவங்க இல்ல பொலிட்டிஷனா இருக்கக்கூடியவங்களுக்கு தெற்கு பார்த்த மேற்கு பார்த்த அமைப்பு இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கு. நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டியா ஒரு சமுதாயத்து சொசைட்டில ஒரு பேர் சொல்லக்கூடிய அமைப்புகள் அந்தஸ்தான ஒரு அமைப்புல கொடுக்கறது நல்ல ஒரு அபரிவிதமான பொருளாதார வரவை ஏற்படுத்தக்கூடியது இந்த தெற்கு பார்த்த ஒரு அமைப்பு. அதெல்லாம் நம்ம கரெக்டா. ஆனா என்ன ஒரு முக்கியமான விஷயம், வாஸ்துலாம் பார்த்து பண்ணும் பட்சத்துல எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சாதகமான சூழல்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த ராசி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த லக்னக்காரங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பொதுவா நல்லதை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனா கட்டாயம் வாஸ்து என்பது கரெக்டா பொருந்திருக்கணும். இதன் அடிப்படையில தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பழனியில இருந்து தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு சார், பூர்வீகத்துல ஒரு இடம் என்பது இருக்கு, அது 3 பேருக்கான ஒரு பாகம். இப்பதான் செட்டில்மெண்ட் எல்லாம் ஆகி எனக்கு ஒரு பாகம் வந்திருக்கு சார். அது கிட்டத்தட்ட ஒரு 2100 சதுர அடி கிட்ட இருக்கு. அதுல ஒரு மனை என்பது நான் அமைக்கணும் சார். உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், அதான் ஒரு நேரடியா ஒரு தடவை விசிட் என்பது வாங்க. ஏன்னா அவர் என்ன விஷயம் சொன்னார்னா, சார் இந்த இடத்துல வேலையை ஆரம்பிக்க முடியல, வேலை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு டெத் ஏற்பட்டுருச்சு. மாத்தி உடல்நலம் சம்பந்தமா பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு. அது என்ன காரணம் தெரியல. சரி, நீங்க சார்ந்த விஷயம் ஒரு கிளியர் பண்ணுவீங்க, உங்க மூலமா சொல்யூஷன் கிடைக்கின்றதுக்காக தான் தொடர்பு கொண்டு பேசுறேன் சார். டேரக்டா வந்துருங்க சார். பூர்வீக இடம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது தர்மபுரி அரூர் அப்படின்ற இடத்துல இருந்து இருக்கு சார், டேரக்டா வந்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே போல டேரக்டா நான் விசிட் போது போனேன் சார். என்னதான் பிரச்சனை, எதற்காக இது போல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு? ஏன்னா காரணக்காரம் இல்லாம வாஸ்து தோஷங்கள் இல்லாம இது போல பிரச்சனை எல்லாம் ஏற்படாது. அந்த இடத்தை இவருக்கு பாகம் ஏற்பட்டு ஏதாவது விஷயங்கள் பண்ணிருக்காரா லேண்ட்ல சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு போர்டு மட்டும் போட்டிருக்காரு. எங்க போட்டிருக்காருன்னா கன்னிமூலையில போட்டிருக்காரு. கன்னிமூலையில செக் பண்ணிருக்காங்க, கன்னிமூலை முதற்கட்டமா செக் பண்ணிருக்காங்க. அவர் வாசலாம் பார்க்காம அந்த இடத்துல தண்ணி நல்லா இருக்கு, நீரோட்டம் இருக்குன்றாங்க, அங்க அந்த இடத்துல போட்டிருக்காரு. அந்த இடத்துல நீரோட்டம் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அப்பெல்லாம் செக் பண்ணல சார், அந்த இடத்துல பார்த்தாங்க நீரோட்டம் இருக்கு போட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி, நான் போய் பார்க்கும்போது கன்னிமூலை பாதிப்பு இருந்திருக்கு சார். கன்னிமூலையில போய் இப்ப நீங்க பள்ளம் போடும்போது போர் போட்டாலே அந்த இடத்துல ஏதாவது உயிராபாயம் ஏற்படுத்தும், ஏதாவது பலியை ஏற்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன் கொடுக்க சார், ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே போலதான் அதுக்கப்புறம் சொன்னாரு, இதே போல ஒரு உடல்நலம் சார்ந்த வகையில மாத்தி பிரச்சனை கொடுக்குது சார். பங்காளி ஒருத்தர் டெத் ஆயிட்டாரு சார், 3 மாசம் எதுவும் பண்ணக்கூடாது சொல்றாங்க, தீட்டு இருக்குன்னு சொல்றாங்க சார் சொல்லியிருந்தாரு. நாமளும் அவங்களுடைய மனையை இப்ப பார்த்தேன். ஆமா சார், பிரச்சனைகள் இருக்குதான். மெயினா நீங்க இது போல கன்னிமுல்ல எதுவும் பண்ணினாலே இடையூறுகள் ஏதாவது விஷயங்கள் ஏற்படும். நீங்க ஃபர்ஸ்ட் வேலையா இந்த போர்டு என்பதை மாத்தி ஈசானிய பகுதியில குறிப்பிட்ட ஒரு அடிகள் இடம் விட்டு இந்த ஈசானியத்திலயோ ஈசானிய வடக்குலயோ ஈசானிய கிழக்குலயோ இல்ல அந்த இடத்துல ஒரு இடத்துல குறிச்சு கொடுத்து நான் வந்தேன். அதே போல ஒரு 5 மாசம் மதிப்பு கழித்து மீண்டும் தொடர்பு கொண்டு பேசினாரு. அதே போல நீங்க சொன்னது போலயே அந்த கன்னிமொழியில இருக்கிற போர்டை இது பண்ணிட்டு நான் மாத்தி ஈசானியத்துல போட்டிருக்கேன் சார். இப்ப என்ன பண்ணலாம், நீங்க தான் பிளான் போட்டு கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. நானும் பக்காவா ஒரு 20க்கு 39 நல்ல ஒரு அடிகள் கொண்ட ஒரு பிளான் என்பது நான் போட்டு கொடுத்தேன். அதுக்காக அவரும் பிளான்ல வீட்டுலாம் கட்டி முடிச்சிட்ட பிறகு இப்ப சமீப காலகட்டத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாரு. பசங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் சேர்ன்றதுக்காக தொடர்பு கொண்டு பேசினாரு. நல்ல விஷயம் சார், நீங்க பார்த்து கொடுத்தீங்க. என்னதான் பண்றது இல்லாம ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல என்ன வாடகையில இருக்கக்கூடிய நபர் அவரு. இந்த இடத்துக்கு வந்துதான் ரொம்ப காலமா டிஸ்பியூட்ல இருந்த ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட் ஏற்பட்டு இப்பதான் பாத்தீங்கன்னா கட்டி இதுல இருந்து தான் டெவலப் அடுத்த கட்ட ஸ்டேஜ் என்பது அவருக்கு போனோம். அந்த நிலைமையில தான் தொடர்பு கொண்டு பேசினார். வந்தீங்க சார், ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு சார். சரி, இப்ப பசங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்கணும்.
இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த இடத்துல வந்துட்ட உடனே ரொம்ப காலமா வந்து பாத்தீங்கன்னா உங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குன்னு குரூப்ல செலக்ட் ஆயிருக்காங்க சார். அந்த ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருந்தாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனைவி வாஸ்தவ விஷயங்கள் பொருந்தி இருக்கும்போது ஃபேமிலி வந்து ஒரு மேன்மையை ஏற்படுத்துது அப்படின்றதுக்கான ஒரு எண்ணற்ற உதாரணத்துல இது ஒரு உதாரணம் என்று சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம ஸ்கிரீன்ல எந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மனை அமைப்பை நான் பிளான போட்டு கொடுத்தேன்றதை இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். இப்ப சவுத் ஃபேசிங் பிளாட் அமைப்பு இது இப்ப நான் வந்து ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். இதை அப்படியே நான் ஜூம் அவுட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பிளாட்டோடைய அமைப்பு பாருங்க. ஃபர்ஸ்ட் லென்த் பிரெத் வந்து பார்க்கும்போது பிளாட்டோடைய சைஸை பொறுத்த வரையில அதாவது 35க்கு 60. இப்போ நான் கீழே காட்டுறேன் பாருங்க. அதாவது 35 அடின்றது இதுதான். அதாவது கிழக்கு மேற்கா 35 அடி, அதாவது இந்த பக்கம் வரும் பாருங்க, வடக்கு தெற்கா 60 அடி என்பது இது வந்து பிளாட் சைஸ். இதுக்கு வந்து பாகம் போக மீதி இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இது இவருக்கு வந்து இதுதான். 35க்கு 60 வந்து பாத்தீங்கன்னா 2100 சதுர அடின்றது வருது. இப்போ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன சைஸ்ல கட்ட போறாரு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொடுத்தோம்னா அதாவது 20க்கும் 39 தான் இப்ப நம்ம வந்து கொடுக்குறோம். நல்ல ராஜயோகத்தை தரக்கூடிய மனை அடிகள் வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க 20 அடி 20 அடி, இது கிழக்கு மேற்கா 20 அடி, அதே போல வடக்கு தெற்கா 39 அடி. ரெண்டுமே ராஜயோகத்தை மனையடி சாஸ்திர அடிப்பில் ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிகள். போர்டை பொறுத்தவரை இந்த பகுதியில தான் போடணும். ஆனா அவர் என்ன நார்த் ஈஸ்ட் பகுதி இதுதான் வந்து ஜலமூலை, இந்த பகுதியில் தான் போடணும். நம்ம இதை நோட் பண்ணியிருக்க பாருங்க. ஆனா அவர் என்ன தவறு பண்ணியிருக்காருன்னா ஆரம்பத்துல இந்த சவுத் வெஸ்ட் இந்த டைரக்ஷன் நோட் பண்ணியிருக்க பாருங்க. சவுத் வெஸ்ட் பகுதி, இப்போ இந்த பகுதி தான் கன்னிமூலை தென்மேற்கு பகுதி. இந்த இடத்துல வந்து போர் போட்டிருக்காரு. அதன் மூலமா நிறைய விதமான உடல் நலம் சார்ந்த வகையில பிரச்சனை என்பது கொடுத்துருக்கு அவருக்கு. சரி, அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்துதான் இந்த இதுதான் சார் பெரிய பிரச்சனை, நீங்க மாத்தி இந்த இடத்துல போட வேண்டியது இருக்கும், நார்த் ஈஸ்ட் பகுதியில போட வேண்டியது இருக்கும் அப்படின்ற விஷயம் நம்ம மாத்தி சொன்னோம். அதே போல சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம தொடர போட்டு இது கொஞ்சம் இதுமா இங்க மாத்திருக்கேன் சார், இப்ப பிளான் நீங்க தான் போட்டு கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த பிளானை பொறுத்த வரையில இப்ப எப்படி இருக்குன்றத பாருங்க. நாங்க போனோடனே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட் எல்லாம் கரெக்டா டைரக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா, ஏன்னா தெற்கு பார்த்த பிளாட்னாலும் அது சில நேரங்களில் தென்மேற்கு பார்த்து இருக்கும். நான் டைரக்ஷனை போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா வந்து ஒரு 180 டிகிரில வந்து முன்ன பின்ன ஒரு 5 டிகிரி வேரியேஷன் இருந்துச்சு. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது, தெற்கு பார்த்த அமைப்புகள் தான். இப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட்டை பொறுத்த வரையில இது ஃபுல்லாவே காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க சார். காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு சார்ந்த அமைப்புகள் அமைச்சிருங்க. வடக்கும் கிழக்கு அதிகமா இடம் விட்டு தெற்கு மேற்கு கம்பேர் பண்ணும்போது வடக்கு கிழக்கு அதிகமா இடம் விட்டு ஒரு கன்னிமூலை சார்ந்த அமைப்புல வீட்டை அமைக்கணும்ன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லென்த் அப்புறத்துல நம்ம தான் குறிச்சு கொடுத்தோம். 20க்கு 39 அப்படின்றலாம் நம்ம தான் குறிச்சு கொடுத்தோம். ஏன்னா 20 39 தான் இடம் வந்து பெருசா இருந்தாலும் ஒரு பெரிய அமைப்புல வேணாம் சார், கொஞ்சம் ஒரு 2 பெட்ரூம் சின்ன பெட்ரூம் இருந்து இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும், பின்னாடி ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அந்த 20க்கு 39 அடின்றது நம்ம தான் எடுத்து சொல்லியிருந்தோம். நல்ல ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிகள். இது வந்து பாத்தீங்கன்னா மனையடி சாஸ்திரத்துல நல்ல அடி. சில நேரம் குழி கணக்கு பார்த்து நம்ம எடுக்கலாம். குழி கணக்கு அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல குழிகள் வருவது போல எடுக்கலாம். அது மாற்று வழிகள்லாம் இருக்கு. இப்ப நம்ம வந்து மனையடி சாஸ்திர அடிப்படையில 20க்கு 39 அப்படின்ற சைஸ் என்பது எடுத்துருந்தோம். இதுல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு ஈஸ்ட் ஃபுல்லாவே கொஞ்சம் இடம் விடுற மாதிரி பாருங்க சார். குறைந்தபட்சம் ஒரு 10-11 அடி இடம் விட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால இந்த பகுதி, ஏன்னா இப்போ உச்ச பகுதியை பொறுத்தவரையில இந்த தெற்கு பாகத்தை 2ஆ பிரிச்சுன்னா மிட் பாயிண்ட்ல இருந்து தெற்கு பாகம் எவ்வளவு 35 அடி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பகுதி ஃபுல்லாவே அதுல பாதியா பிரிச்சு பாதி பகுதியில இருந்து இந்த அக்னிமூலை வரைக்கும் இந்த சவுத் ஈஸ்ட் பகுதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உச்ச பகுதின்ற அமைப்புல வரும் ஆட்டோமேட்டிக்கா. அதே போலதான் வந்து இந்த இடத்துல காம்பவுண்ட் கேட் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்கிறோம். இந்த இடத்துல கார் உள்ள போற மாதிரி இருக்கும். நம்ம ஆட்கள் உள்ள நுழையிறதுக்கான ஒரு தனி கேட் இந்த இடத்துல கொடுத்துட்டோம். வீடு வந்து பாருங்க கரெக்டா செவகமான அமைப்புகள் இருக்கு. இது கட்டுன்ற பேசுற போய் நடிச்சிருக்காங்க, கட்டு கிடையாது. இது ஒரு சிட் அவுட் போல ஒரு அமைப்பு. இந்த இடத்துல பில்லர் வரும், அது க்ளோஸ்ல இருக்கும். அதனால வந்து பில்லர் டு பில்லர் கனெக்ட் பண்ணும்போது கரெக்டா ஸ்ட்ரைட்டான ஒரு அமைப்புகள் இருக்கும். இப்ப உங்க பாருங்க, இப்ப இந்த தலைவாசல் அமைப்பு இந்த வீட்டுக்கு வெளியில என்னென்ன விஷயங்கள் ரொம்ப கவனமா பார்க்கணும்னா, இந்த கன்னி மூலையில தான் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் வரணும். இதான் உயரமா இருக்கணும்ன்ற அடிப்படையில் இந்த இடத்துல வந்து வாட்டர் டேங்க் என்பது வரணும். வேற என்னென்ன விஷயங்கள் எங்கெங்க வரணும்னு சொல்லி பார்க்கும்போது போர் இந்த இடத்துல, சம்ப் இந்த இடத்துல வரணும். நான் இங்க நோட் பண்ணிருக்கிறேன். ஆனா இந்த பிளாட்டுக்கு ஒரு கிராஸ் செக்ஷன் நம்ம வந்து டயகனல் போட்டு பார்க்கணும். அதுல இது இல்லாதது போல அமைப்புல ஏற்படுத்தணும். அதனால செக் பண்ணி தான் அமைச்சு கொடுத்து இது பிளான்ன்றதுனால ஜென்ரலா சில விஷயங்கள் பாத்துக்கோங்க. செப்டிக் டேங்க் பொறுத்தவரையில இந்த அதாவது இந்த பிளாட்டோடைய வடமேற்கு பகுதியில வரலாம். இங்க வராத பட்சத்துல வேற இந்த இடத்துல அதையும் நம்ம கிராஸ் செக்ஷன் போடும்போது அந்த கோடுகளுக்கு மேல இல்லாத மாதிரி செப்டிக் டேங்க் இருக்குதான்றதை பாத்துக்கணும். இந்த இடத்துடைய வடமேற்கு பகுதியில் என்பது போட்டிருக்கும். இங்க இடம் இல்லாத பட்சத்துல கிழக்கு மத்திய பாகத்திலும் சில இடங்கள்ல விதிவிலக்குகள் இருக்கு, சில மாற்று வழிகள்லாம் இருக்கு.
இப்ப இந்த தெற்கு பார்த்த சைட்டுக்கு இந்த வடமேற்கு பகுதியில் செப்டி டேங்க் நம்ம போட்டிருக்கிறோம். இப்ப வெளியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்லாம் முடிஞ்சிருச்சு. செப்டிக்கு, சம்பு, இந்த போரு, வாட்டர் டேங்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப தலைவாசல் பொறுத்தவரையில ரொம்ப ரொம்ப இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து தலைவாசல் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுடைய செழிப்பை அந்த குரோத்தை வந்து தீர்மானிக்கக்கூடியது தலைவாசல் அமைப்பு தான். அப்ப கரெக்டா வந்து உச்சப்பகுதியில வைக்கணும், இல்ல சுபகிரக வாசலா இருக்கும். உச்சப்பகுதினா இது வீட்டுடைய ஒட்டுமொத்த கிழக்கு மேற்க கணக்கு பண்ணி சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த சவுத் ஈஸ்ட் இந்த அக்னி மூலம் சொல்லுவாங்க, மிட் பாயிண்ட் நடுப்புள்ளியில இருந்து இந்த அக்னி மூலம் வரைக்கும் எங்க வேணா வரலாம் உச்சப்பகுதி. அப்படி இல்லைன்னா 9 பாகமாக பிரித்து இந்த அக்னி மூலையில இருந்து 1, 2, 3 விடுத்து 4, 5, 6 வைக்கலாம். இதோட ஒண்ணு முதல் தரமான ஒரு அமைப்பு ஜாதகத்தை பேஸ் பண்ணி வைக்கிறது. அவங்க ஜாதகத்தை பார்த்து எந்த கிரக யோகமான அமைப்புல இருக்கு அப்படின்ற மாதிரி அதன் அடிப்படையில் அந்த கிரகத்துடைய பாகம் பெறுவது போன்ற அமைப்புலையும் வைக்கலாம். நல்ல அமைப்பு. இது ஒரு 3 விதமான விஷயங்கள் இருக்கு. இங்க நல்ல உச்சப்பகுதியில வச்சிருக்கிறேன் பாத்துங்க. இப்ப இந்த இடத்துல முன்னாடி வந்து சிட் அவுட் போன்ற ஒரு அமைப்பு, இந்த இடத்துல வந்து படிக்கட்டு வந்து தென்மேற்கு மூலையில தான் படிக்கட்டு வரணும். ஒன்னும் தவறில்ல. தெற்கு பார்த்த அமைப்பு தென்மேற்குல படிக்கட்டு வந்து சிறப்பான ஒரு அமைப்பு. இங்க மேல வந்து வாட்டர் டேங்க் என்பது வச்சுப்பாங்க. இந்த இடத்துல நோட் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்ப உள்ள என்ட்ரானவனே 10 அடி 2 அங்குலத்துக்கு 23 அடி 6 அங்குலம். இப்போ உள்ள என்ட்ரானவனே ஆள்ல வந்து நம்ம ஒண்ணு கிழக்கு பார்த்து இல்ல வடக்கு பார்த்து இருக்கிற சோஃபா போட்ட அமைப்பை உருவாக்கணும். நம்ம கிழக்கு சவுத்துல வந்து டிவியை மாட்டிக்கிட்டு நம்ம கிழக்கு ஃபேசிங்ல இருக்கிறது போல நம்ம ஆள் போட்டிருக்கோம். இந்த இடத்துல தெற்கு பார்த்த வீட்டை பொறுத்தவரை உள்ள என்ட்ரானே ஃபர்ஸ்ட் ஆள் வர்றது நல்லது. எப்பயுமே இந்த சவுத் வெஸ்ட் பகுதியில இங்க படிக்கட்டு வரணும். அது பக்கத்துல கட்டாயம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடணும். இந்த இடத்த விட்டுட்டு ஆளா உருவாக்கிட்டு மற்ற இடத்துல போய் பெட்ரூம் வச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் கொடுத்துரும். ஏன்னா இந்த இடத்துல சவுத் வெஸ்ட் பகுதி தான் நிர்வாகம் அப்படின்றது சொல்லக்கூடியது. இந்த பகுதி ராகுவின் ஆற்றல் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்த ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா ஒரு நிர்வாக பொறுப்பு என்பது யாருக்குமே வீட்டுல இல்லாம போகக்கூடிய சூழல்கள் இருக்கும். அதாவது சின்ன பசங்க பெற்றவங்க பேச்சு கேட்டு நடக்காம போகக்கூடிய தன்மைகள், இது போல கெடுபலன்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல்களை கொடுத்துரும். அதாவது தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடியது, இது போல விஷயங்கள்லாம் கொடுத்துரும். சில நேரங்களில் இந்த கன்னி மூலையில வந்து எதுவுமே ரூம் எல்லாம் போடாம இருக்கும் பட்சத்துல இந்த ரூமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இந்த கன்னிமூலை ரூமோட கன்னிமூலை கார்னர்ல வடக்கு பார்த்து கிழக்க பார்த்தோம் இந்த வந்து பீரோ சார்ந்த விஷயம் வார்ட்ரோப் எல்லாமே அமைக்க வேண்டியது இருக்கும். 8க்கு போறோம் சின்ன இடம்ன்றதுனால 8க்கு போறோம் அமைப்பு தான் போட்டிருக்கிறோம். இது எந்த அளவுக்கு நம்ம வாஸ்து அப்ளை பண்ணதுனால இது முடிக்கிறதுக்குள்ள அவங்க ஒய்ஃபுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சி அந்த ஒரு நல்ல விஷயம் ஏற்படுதுன்றதை பொறுத்து பாத்துங்க. அதே போல வந்து 2வது பெட்ரூம் இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஏன்னா எப்பயுமே இந்த பெட்ரூம்குள்ள பெட் பொசிஷன் தெற்க பார்த்து வடக்க பார்த்த மாரி படுக்கணும், இல்ல தெற்க தலை வச்சு வடக்க பார்த்த மாரி படுக்கணும், இல்ல மேற்கு தலை வச்சு கிழக்க பார்த்த மாரி படுக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. எங்கெங்க வந்து கிளாக் வரணும், எங்க வந்து மிரர் வரணும், நிறைய விஷயங்கள்லாம் வாஸ்துலாம் இருக்கு. அதெல்லாம் அப்புறமேட்டா பாத்துக்கலாம். 2வது பெட்ரூம் பாத்துங்க. அதே போல இந்த இடத்துல ஒரு வாஷ் மிஷின் வச்சிருக்கோம். ஒரே ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம் இருந்தா போதும் சார் என்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒவ்வொரு பெட்ரூம்குள்ளேயும் வேணாம். இப்ப நார்த் வெஸ்ட்ல காமன் டாய்லெட் பாத்ரூம் போட்டோம் 5க்கு 7 அமைப்புகள். அதே போல கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சென்ட்ரல் தான் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் அந்த ஸ்டவ்வை பொறுத்தவரையில இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிச்சனுக்கு வெஸ்ட் ஃபேசிங்ல வந்து சமையல் திசை நோக்கி இருக்கிறது போல வச்சுக்கலாம். ஒன்றும் தவறு இல்லை. இங்கேயும் வைக்கலாம், இங்க இடம் இந்த அக்னி மூலையிலும் வைக்கலாம். ஆனா இந்த இடத்துல இடம் இல்லை. அதனால வந்து நார்த் வெஸ்ட் சார்ந்த அமைப்புல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல கிச்சன் வந்து வச்சிருக்கிறோம். இப்போ இந்த பகுதி என்ட்ரன்ஸ் வருது. இது உள்ள அமைப்பு போய் இந்த இடத்துல செவி சரியா இந்த இடத்துல ஒரு பேக் டோர் வச்சு பின்னாடி போறதுக்கு ஒரு பேக் டோர் கேட்டிருந்தார். இந்த இடத்துல வச்சுக்கலாம். எப்பயுமே தெற்கு பார்த்த மேற்கு பார்த்த வீடுகளுக்கு பின்வாசல் இருப்பது நல்ல அமைப்பு. ஆனா அந்த பின்வாசல் பொதுவாகவே இந்த மெயின் வாசலோட பெருசா போயிடக்கூடாது. அதான் முக்கியம். அதுல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு வீடு நம்ம பிளான் பண்ணும்போது வடக்கு கிழக்கு எப்பவுமே வந்து ஜன்னல் என்பது அமைப்பு வைக்கணும். இந்த இடத்துல பேக் டோர் வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த இடத்துல ஒரு ஜன்னல் வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஜன்னல் வச்சிருக்கோம். காற்றோட்டமா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம் வாஸ்துவை பொறுத்தவரையில. அப்ப அந்த ஜன்னல் வைக்கிறது பொறுத்தவரையில ரெட்டைப்படை ஜன்னலா இருந்தா நல்லா பெஸ்டா இருக்கும். அது வந்து நல்ல பகுதிகளை பார்த்து வைக்கணும். இது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. வாசல பிளான் போடும்போது தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும். அதே போல இந்த கிச்சனுக்கு ஒரு நம்ம டைனிங் மாரி வைக்கிற மாதிரி இந்த இடத்துல வச்சுங்க ஒன்றும் தவறு இல்லைன்ற மாதிரி நம்ம சொல்லிடணும். இங்க வச்சுக்கலாம் இடம் இருக்குன்றதுனால ஓரளவுக்கு சின்ன அமைப்புகள் எல்லாமே கவர் பண்ண அமைப்புல நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜை அறையை பொறுத்தவரை எப்பயும் வந்து ஈசானிய பகுதியில் வைக்கலாம். அது வாஸ்துல முதல் தரமான அமைப்பு. கிழக்கு பார்த்தமே சாமி அமைப்புகள் இருந்து வடக்கு பார்த்தமே சாமி இருக்கலாம். அது மாற்று வழி. இந்த இடத்துல டோர் வச்சு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த டோரு இதுக்கு நேரா வரக்கூடாது. அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மெயின் டோரை இந்த இடத்துல வச்சிருக்கோம். இது ஒண்ணு அற்புதமான ஒரு பிளாட்டை நம்ம போட்டு கொடுத்ததுனால நல்ல ஒரு செழிப்பா இப்ப தற்போது இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஸ்கிரீன்ல டீட்டெயிலா இந்த வாஸ்து விஷயங்கள் பொருந்திய அற்புதமான அந்த 20-39 பிளாட்டை நான் காட்டியிருந்தேன். அந்த வாஸ்து விஷயங்கள் பொருந்தியதுனால அவங்க லைஃப்ல என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்றதுக்கான இது ஒரு இன்னொரு உதாரணம் தான். இது போல பிளான் சார்ந்த விஷயங்கள் கன்சல்டேஷன் தேவைப்படுது. நான் நேரடியாக ஒவ்வொரு இடங்களும் வாஸ்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறேன். இடத்துக்கு மட்டும் இல்லை, பெரிய இண்டஸ்ட்ரி, ஷாப்புக்கு, இல்லை வேற இன்ஸ்டிடியூஷனுக்கு, வேற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். மேல ஜாதகம் பார்க்கணும், இல்லை வேற நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. என்ன கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா அணுகுனீங்கன்னா தகுந்த ஆலோசனை வழங்கப்படும் என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.